மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழி வி.கே. சசிகலா விரைவில் தான் புதிய கட்சியை தொடங்கப் போவதாக அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதிமுகவை கைப்பற்றியே தீருவேன் என பல நாட்களாக காத்திருந்த சசிகலா தற்போது புதிய கட்சி தொடங்குவதன் காரணம் என்ன பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தென்னிந்திய அரசியலில் சசிகலா என்றவுடன் பலருக்கும் நினைவுக்கு வருவது ஜெயலலிதாவின் தோழி. இது ஒன்றுதான். இந்த ஒரே ஒரு அடையாளத்தை வைத்து அரசியலில் இறங்கி ஆட்சி செய்வதற்கு முடியுமா என்கிற கேள்வி ஒரு பக்கம் எழுந்தாலும், ஜெயலலிதாவுடன் நீண்ட காலம் பயணித்த ஒருவர், ஜெயலலிதாவின் நிழலாகவே இருந்தவர், ஜெயலலிதா வீட்டின் முகம் பார்க்கும் கண்ணாடியை விட அவரது பிம்பமாக திகழ்ந்தவர் என்றால் மறுக்காமல் நினைவுக்கு வருபவர் சசிகலா ஒருவர் மட்டும்தான். 2016ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி ஜெயலலிதா காலமானார் என்ற தகவல் தமிழக மக்களை புரட்டி போட்ட அதே நாளில் அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கு சந்தேகமே இன்றி அதிமுக நிர்வாகிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சசிகலா. இதைத் தொடர்ந்து 2016 டிசம்பர் 29ஆம் தேதியன்று அதிமுக பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அக்கட்சியின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார். ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய தோழியாக இருந்தாலும் சசிகலாவுக்கும் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் கருணாநிதிக்கும் இடையே பரஸ்பர அன்பு இருந்து வந்தது. அதாவது 1973ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதியன்று நடராஜனுக்கும் சசிகலாவுக்கும் மன்னை நாராயணசாமி தலைமையில் திருமணம் நடந்து முடிந்தது. சசிகலா நடராஜன் திருமணத்தை முன்னின்று நடத்தி வைத்தவர் அப்போதைய தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதி. இதற்கு பின்பு திடீரென சசிகலாவுக்கு ஜெயலலிதாவுடன் அறிமுகம் ஏற்பட்டது. 1984ஆம் ஆண்டு ஜெயலலிதாவை சந்தித்த சசிகலா மெல்ல மெல்ல அவரது நம்பிக்கையை பெற்று நெருக்கமானார். ஜெயலலிதா மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தபோது அவருடன் டெல்லி செல்லும் அளவுக்கு நெருக்கமானார் சசிகலா. முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் காலமானதைத் தொடர்ந்து ஜெயலலிதா சசிகலா இடையிலான நட்பு அதிக வலுவானது. எம்ஜிஆரின் உடல் ராஜாஜி ஹாலில் வைக்கப்பட்டிருந்த போது ஜெயலலிதா சோகத்துடன் நின்றிருந்தார். அப்போது ஏற்பட்ட சில அசம்பாவிதத்தில் பக்க பலமாக நின்று பாதுகாப்பு கொடுத்தது சசிகலாவின் வகையறாதான். பின்னர் 1988ஆம் ஆண்டு முதல் ஜெயலலிதாவின் போயஸ் கார்டனிலேயே நிரந்தரமாக தங்கிவிட்டார் சசிகலா. அப்போது முதல் சசிகலா மீது அநேகமான விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் வழக்குகளும் பாய்ந்த வண்ணமே உள்ளன. 1996ஆம் ஆண்டு கலர் டிவி ஊழலில் சிக்கி ஜெயலலிதாவுடன் சசிகலாவும் கைது செய்யப்பட்டார். பின்னர் 2000ஆம் ஆண்டு டான்சி வழக்கில் சசிகலா கைதானார். 2011ஆம் ஆண்டு டிசம்பரில் சசிகலாவை கட்சியில் இருந்து நீக்கினார் ஜெயலலிதா. ஆனால் 2012ஆம் ஆண்டு எழுத்துப்பூர்வமாக மன்னிப்பு கோரியதால் சசிகலாவை மீண்டும் கட்சிக்குள் சேர்த்தார். இதையடுத்து 2016ஆம் ஆண்டு ஜெயலலிதா மறைந்ததால் சசிகலாவின் ஆதிக்கம் அதிமுகவில் அதிகமானது. 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 5ஆம் தேதி அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதிமுகவில் ஜெயலலிதா வகித்த பொறுப்பை ஏற்க தயாரான சசிகலா, ஜெயலலிதாவை போல தமிழகத்தை ஆட்சி செய்ய விரும்பிய சசிகலா, கட்சி தொண்டர்களால் ஜெயலலிதாவுக்கு அளிக்கும் மரியாதை தனக்கும் கிடைக்கும் என எதிர்பார்த்த சசிகலா, சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவுக்கும் தனக்கும் கிடைத்த தண்டனையை ஏற்க தயாரானார். சொத்து குவிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சசிகலா 2017 பிப்ரவரி 14ஆம் தேதியன்று கைது செய்யப்பட்டு பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் 4 ஆண்டுகளாக தண்டனை அனுபவித்தார். சிறையில் இருந்த சசிகலா சட்டவிரோதமாக வெளியேறி ஷாப்பிங் செய்தார் என்றெல்லாம் செய்திகள் பரவின. சிறைக்குள் செல்வதற்கு முன்பு அதிமுகவை நிர்வகிக்கும் பொறுப்பை எடப்பாடி பழனிசாமியிடம் நம்பி ஒப்படைத்துவிட்டு உள்ளே சென்றார்.
ஆனால் சிறையில் இருந்து வெளியே வந்த சசிகலாவுக்கு அதிமுகவின் உயர்மட்ட பொறுப்பு அல்ல, அடிப்படை தொண்டர் பதவி கூட இல்லாதது அவருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சசிகலா சிறையில் அடைக்கப்பட்டதால் 2017ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 21ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் இருவரும் ஒன்றாக இணைந்து இரட்டை தலைமையின் கீழ் கட்சியை கொண்டு வந்தனர். அப்போது முதல் சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோருக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தவர்கள் என ஒவ்வொருவரையும் நீக்கி வந்தனர். இதனிடையே சசிகலாவின் கணவர் நடராஜன் காலமானார். பின்னர் 4 ஆண்டுகால தண்டனை நிறைவடைந்ததை தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதியன்று பரப்பன அகரகார சிறையில் இருந்து சசிகலா விடுதலையானார். அதுவரை தன் மீது இருந்த சொத்து குவிப்பு வழக்கு என்ற சுமை இதோடு நீங்கி ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினார். ஆனால் அதிமுகவில் இருந்து சசிகலா நீக்கத்தை தொடர்ந்து டிடிவி தினகரன் ஏற்பாட்டின் பேரில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சி உதயமானது. இதன் தலைவராக சசிகலா பொறுப்பேற்றிருக்க பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன் இருந்தார். அதிமுகவை ஒன்றிணைப்பதை நோக்கம் என இதுவரை காத்திருந்த சசிகலா தற்போது புதிதாக ஒரு கட்சியை தொடங்கப் போவதாக அறிவித்துள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் 57ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய சசிகலா, திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி மக்களாட்சியை கொண்டு வருவோம் என உறுதிமொழி ஏற்றார். தேர்தலில் திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் என 4 முனை போட்டி நிலவி வரும் நிலையில் சசிகலாவின் வரவு பெரிதளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தவில்லை என்றாலும் இது அதிமுகவில் குழப்பத்தை உண்டாக்கும் என்றே தோன்ற வைத்துள்ளது. தற்போதைக்கு சசிகலாவுடன் சேர்த்து ஓ பன்னீர்செல்வமும் தனித்து விடப்பட்டிருக்கும் நிலையில் விரைவில் உதயமாகும் கட்சியில் யார் யார் சேரப்போகிறார்கள் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.